வாங்க. எங்க இந்த பசங்க கௌதம் கௌரிய காணோம்? எனக்கு முன்னாலே சாப்பிட்டாங்களோ? ஆமா, உங்களுக்கு சம்பளம் வாங்குற பொதுச்சேவை, உங்க குழந்தைங்களுக்கு சம்பளம் வாங்காத பொதுச்சேவை. என்ன சொல்ற? குளிச்சு முடிச்சு கிளம்பி போனவங்க தான் இன்னும் காணோம். என்ன கணக்கு இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? வெளியில போற பசங்க எங்க போறாங்க, எப்போ வருவாங்கன்னு நீ கேக்குறது இல்லையா? கேட்டங்க, வந்து சொல்றோம்னு சொல்லிட்டு போனாங்க. நான் என்ன பண்ணட்டும்? ஓஹோ, உங்ககிட்ட சொல்லாம போயிட்டாங்களோ? ஒருவேளை உங்ககிட்ட சொல்லிட்டு போனா போன காரியம் உருப்படாதுன்னு நினைச்சிருப்பாங்களோ? நாங்க வந்துட்டோம்ப்பா. டாடி, வாங்க என் குழந்தைகளா. கண்ணுகளா, இந்த வெயில்ல எங்க போய் சுத்திட்டு வர்றீங்க? நீங்க தான் சிவராமன் அங்கிளை என்னால காப்பாத்த முடியாது, ஜட்ஜு மனசு வச்சாதான் முடியும்னு கைய வச்சிட்டீங்க. அந்த ஜட்ஜை பார்க்கலாம் தான் அடையார் போனோம். என்ன, அடையார் போயிட்டு வரீங்களா? அதுவும் 2 பேர் மட்டுமா? ஜட்ஜ பாக்குற அளவுக்கு நீங்க 2 பேரும் பெரிய மனுஷங்களா ஆயிட்டீங்களா? ஜட்ஜ பாத்தீங்களா? அவர் என்ன சொன்னாரு? அவரால ஒண்ணு பண்ண முடியாதான், ஜனாதிபதி அங்கிள் மனசு வச்சாதான் நடக்குமா. ஜனாதிபதி அங்கிளா? அப்போ டெல்லிக்கு போறீங்களா? போய் அவர்கிட்ட கருணை மனு கொடுக்க போறீங்களா? ஏன் போக மாட்டாங்க? டிக்கெட் எடுத்து கொடுங்க, போயிட்டு வரட்டும். ஏன் போனா என்ன தப்பு? ஒரு உயிரை காப்பாத்த இந்த உலகத்துல இருக்க எந்த மூலைக்கு வேணாலும் நம்ம போலாம். மகனே கௌதம், உன் இறக்க குணத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன்டா. உலகத்துக்கு நீ எந்த மூலைக்கு வேணா போலாம், ஆனா அதுக்கு எவன் ஃபைனான்ஸ் பண்றவன்? அப்பா, அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல. இப்ப நமக்கு ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியமானது. இப்ப எனக்கு ஜனாதிபதி அங்கிளுக்கு லைன் போட்டு கொடுங்க. மேடம் கௌரி, ஜனாதிபதிக்கு லைன் போட்டு கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? அது போன்ல கனெக்ட் பண்ணி கொடுங்கன்னு அர்த்தம். பாவீங்களா, அவர் யார் தெரியுமா? ஜனாதிபதி, இந்திய துணைக்கண்டத்தின் ஜனாதிபதி, தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, முப்படைகளின் தலைவர், தி ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. போங்கடா போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. ஐயோ, ரொம்ப டேஞ்சரா இருப்பாருங்க போல இருக்குது. போங்கடா. சரி சரி இருக்கட்டும், உட்கார்ந்து சாப்பிடுங்க. வாங்க. நாங்க சாப்பிடல. ஏன் கனகு, இந்த பசங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? நான் வெறும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தான். என்னால டிஜிபி கிட்ட கூட போன் பண்ணி பேச முடியாது. அதான் என்னுடைய ஒரிஜினல் நிலைமை. டேய், சரி சரி, நீ இட்லியே வை. இப்ப என்னடா பண்றது? பேசாம நாமளே பிரசிடென்ட் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? அது எப்படி நாம அவர் கூட பேச முடியும்? ஏற்கனவே நாம அந்த தீவிரவாதிகள்லாம் புடிச்சு கொடுத்து அவர்கிட்ட அவார்டெல்லாம் வாங்கியிருக்கோம்ல. அவார்டெல்லாம் வாங்கியிருக்கோம், ஆனா அவரோட நம்பருக்கு எங்க போறது? டைரக்டர் இல்ல பார்க்கலாம் வா. நல்ல ஐடியா, வா எடு. I want like to talk with president. என் பேர் கௌதம், 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். டேய், போன் என்கிட்ட கொடு. Thank you uncle, thank you very much. என்ன சொன்னாரு? விசாரிச்சு பார்க்கறேன்னு சொன்னாரு. என்ன 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 சத்தம்? ஜனாதிபதி அங்கிள் கிட்ட பேசிட்டோம். அச்சி, பொய் சொல்லாதீங்கப்பா. உண்மைதான் டாடி. டேய், உங்க 2 பேரையும் நான் நீங்க குழந்தையா இருக்கிறதுல இருந்து என்ன சொல்லி வளர்த்திருக்கிறேன்? எந்த சிச்சுவேஷன்லயும் உண்மைதான் பேசணும், சத்தியமேவ ஜெயத்தேன்னு சொல்லி தானே வளர்த்திருக்கேன். உண்மையை சொல்லுங்க, நீங்க உண்மையிலே ஜனாதிபதி கிட்ட பேசுனீங்களா? உண்மைதான் டாடி. கேட்க கூடாது, இருந்தாலும் கேட்கிறேன். காட் ப்ராமிஸ்? ப்ராமிஸ். கிருஷ்ணா என்ன சொன்னாரு? அவரால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்யறேன்னு ப்ராமிஸ் பண்ணாரு. இந்தியில பேசினாரா, இங்கிலீஷ்ல பேசினாரா? முதல்ல இங்கிலீஷ்ல பேசினாரு, அப்புறமா தமிழ்ல பேசினாரு. இவ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. சரி சரி, நீங்க போங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. போங்க போங்க போங்க. என்னது
இந்த காலத்து பசங்களை நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. ஆனா நம்ம நாட்டில் டெலிகம்யூனிகேஷன் அந்த அளவுக்கு வளர்ந்து போச்சு. இங்க இருந்து ஃபோன் பண்ணாலும் ஃபோன் பண்ணிருப்பாங்க. ஒண்ணுமே புரியலையே. சரி, எதா இருந்தாலும் நம்ம ஸ்டேஷனுக்கு போனதும் மேல் இடத்துல இருந்து தெரிஞ்சிடும். பூத உலகம் சலனமற்று இருக்கிறதே. தாத்தா சொன்னதுதான் உண்மையா? நாம் அரசவைக்கு போக வேண்டாம், அது ஆபத்து. முதலில் சிறைக்கு போய் லீ இருக்கிறானா என்பதை பார்ப்போம். அடே அலாவுதீன், உனக்கு இப்படி ஒரு பலவீனமான விஷயம் இருக்கும் போதே இந்த ஆட்டம் போட்டியே இதுவும் இல்லை என்ன? உன்னை எல்லாம் யாராலடா அடக்க முடியும்? உன் போதாத காலம், நீ அடைபட போகும் இந்த அற்புத விளக்கு என் கையில வந்து மாட்டிக்கச்சு. விளக்கு மட்டுமா மாட்டிக்கச்சு, நீயும் தான் அந்த மூசாவும் தான். சர்வமும் இனி இந்த லீக்குள்ள அடக்கம். என்ன குருவே, சபைக்கு வந்து வழக்க விசாரிக்க வேண்டிய நேரத்துல இப்படி அறையில உட்காந்து விளக்க பாத்துட்டு இருக்கீங்க? இப்ப என்ன வெளிச்சமா இல்ல, விளக்க பத்த வைக்க பாக்குறீங்க? அடி முட்டாள், இது அற்புத விளக்குடா. நீ பூலோகம் போய் கொண்டு வந்தாயே, ஞாபகம் இல்லையா? ஆமா 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 ஆமா. இந்த விளக்கு என் கையில இருந்தா அந்த அலாவுதீன் எனக்கு அடிமை ஆயிருவான், அதுக்கப்புறம் மூசாவை நான் அழிக்கிறது சுலபம், அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னீங்க. எதுவுமே நடக்கல, எல்லாமே பொய்யா? என்ன கிண்டலா? நான் சொன்னதெல்லாம் இப்போ உன் முன்னாலே செஞ்சு காட்டுறேன் பார். எங்க செய்யுங்க பார்க்கலாம். வணக்கம் ஓசூர். என்ன அடங்கா பிடாரி அலாவுதீன் பூதமே, வந்ததும் என்ன வாய்ப்பிழந்து நின்று விட்டாய்? நீ லீ சுவாங் தானே, நீ எப்படி இங்கே? இதுக்குத்தான் நீ வாய்ப்பிழந்தாயா? ஏன் எங்க லீ இங்க வரக்கூடாதா? இந்த பூதலோகத்தை ஆளக்கூடாதா? மனிதன் பூதலோகத்தை ஆள்வதா? முட்டாள், இந்த பூதலோகம் என்னுடைய ஆட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அன்று நீ பூதலோக அரசவைக்கு வரும்போது உன்னை மைதீன் உருவத்தில் எதிர்கொண்டவனே நான் தான். எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததே, என்னை வென்று சில காலம் மாயாவுக்கு அடிமையாக்கிய உன் பேரன் மூசாதான். அவனை பழி வாங்கவே நான் பூதலோக அரசனானேன். அற்புத விளக்கு இப்போது என் கையில் இருக்கிறது. சத்திய வாக்குப்படி அற்புத விளக்கு யாரிடம் உள்ளதோ அவர்தானே உனக்கு எஜமானர். அவருக்குத்தானே நீ விசுவாசமுள்ள அடிமை. ஆமாம், தங்களின் கட்டளைக்கு காத்திருக்கிறேன். பார்த்தாயா மங்கி, அலாவுதீனே அவன் வாயால் எனக்கு அடிமை என்று சொல்லிவிட்டான். மாமன்னரின் மகத்துவம் இப்போதுதான் புரிகிறது. ஒரு சந்தேகம், நீங்கள் எதை சொன்னாலும் இந்த அலாவுதீன் செய்வாரா? சந்தேகம் வேண்டாம், சிரமேற்கொண்டு செய்வேன். போதுமா? போதாது, செஞ்சு காட்ட சொல்லுங்க. அப்படியா? அலாவுதீன், எஜமான், இந்த மங்கியின் குடுமையை பற்றி தூக்கி கரகரவென்று சுற்றி இறக்கிவிடு. குருவே. உத்தரவு எஜமான். குருவே, விட்டுற சொல்லுங்க குருவே, பயமா இருக்கு குருவே. குருவே வேணாம் குருவே, ஐயோ போதும், ஐயோ குருவே வேணாம் குருவே, போதும், விட்டுவிடு.
என்னடா போதுமா? ஒரு சந்தேகத்துக்காக கேட்டா அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க குருவே? போதும் குருவே போதும். அலாவுதீன், இந்த விளக்கு மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. நடக்காததுக்கெல்லாம் ஆசைப்பட்டா நீ அழிஞ்சு போயிடுவே மங்கி. இப்போ அலாவுதீனே அலரும்படி ஒரு வேலை சொல்லட்டுமா? என்னால் எதுவும் சாத்தியம் எஜமான், உத்தரவிடுங்கள். அப்படியா? அப்படியானால் உன் பேரன் மூசாவை கொன்று அவனை புதைத்து வா. என்ன யோசிக்கிற? உன்னால் எதுவும் முடியும் தானே? ஓ, போய் மூசாவை கொன்று வா. இது என் கட்டளை. பாவி, என் பேரனை நான் கொல்லணுமா? என்ன ஒரு சோதனையான காலகட்டம். நான் உருவாக்கிய இந்த இருட்டு உலக சிறையில் நானே கைதியாய் அடைப்பட்டு கிடக்கிறேன். ஏன் இப்படி என்னுடைய எல்லா முயற்சிகளும் எனக்கே யமனாக வந்து முடிகிறது? நான் இந்த லீயை எவ்வளவு நம்பினேன். அவனே என் முதுகில் குத்தி இப்படி சிறையில் தள்ளி உருவையும் அவனைப் போலவே மாற்றிவிட்டானே. யாராவது உதவிக்கு வந்தாலும் என்னை மைதீன் என்று நம்புவார்களா? கடவுளே, என் நிலைமை இப்படி கேவலமாக போய்விட்டதே. தாத்தா சொன்னது சரிதான். சிறையில லீதா இருக்கான். டேய் லீ! நான் லீ இல்ல, நான் மைதீன். நான் லீ இல்ல, நான் மைதீன். மூசா, நீயா? வா, வந்து என்னை காப்பாற்று. இருட்டுலக சிறையில அடைப்பட்டும் இன்னமும் நயவஞ்சகம் தீரலையே லீ. இப்பவும் நீ மைதீன்னு சொன்னா அதை நம்ப நான் என்ன பைத்தியமா? ஐயோ கடவுளே, என்ன நம்பு மூசா. சத்தியமா நான் மைதீன் தான். பாக்குறவங்க என்ன லீன்னு நினைச்சு காப்பாத்தாம விட்டுட்டு போகணும்னு தான் லீ எனக்கு அவனுடைய உருவத்தை கொடுத்து சிறையில் அடிச்சிருக்கான். என்ன நம்பு மூசா, நம்பு. யோசிக்காத மூசா, நான் சொல்றது என் மேல் சத்தியமான உண்மை. இப்போவும் என்ன நம்பல என்ன? என் முன்னாலே வா, உண்மை தெரியும். இவ்வளவு புலம்புறானே, பக்கமா தான் போய் பாப்போம். பாத்தியா, நான் லீயா இருந்தா எனக்கு நானேவா நெருப்பு வளைய போட்டுக்குவேன். நெருப்பு வளையம் இருப்பது உண்மைதான். உன்னை சிறையில் அடைத்த மைதீன் கூட இதை போட்டிருக்கலாமே. ஐயோ, இன்னும் நீ என்னை நம்பவில்லையா மூசா? நான் தான் மைதீன். இப்போ என் உருவத்துல அரசனா இருக்கிறது லீ. நம்பு, இல்லைன்னா உன் சக்தியை உபயோகித்து எனக்குள் உறைந்திருக்கும் உண்மையான மைதீனை பார். நான் லீ இல்லை, மைதீன் தான் என்கிற உண்மை இப்போதாவது புரிகிறதா? நீ சொல்வது உண்மைதான், நீ மைதீன் தான். அப்ப பூதகுல அரசன் வேறு யாரு? லீ தான். மகா கேவலம். அவனை முதலில் வென்றுவிட்டு வருகிறேன். அலாவுதீன், நீ பழைய அலாவுதீனும் இல்ல, நான் பழைய லீயும் இல்ல. இப்போது நான் உன் எஜமானன், நீ என் அடிமை பூதம். இதை மீண்டும் ஒரு முறை உனக்கு தெளிவாகவே நிறைவூட்டுகிறேன். போ போ, என் கட்டளைப்படி மூசாவை அழித்து வா. யோ அலாவுதீன், குரு சொல்றது காதுல விழுதா இல்லையா? ஏன்பா இப்படி ஆடாம அசையாம நின்னா என்ன அர்த்தம்? என் எஜமா இவ்வளவு சொல்லியும் நீ அடிபணியாம நிக்கிறேன்னா என் குரு கிட்ட உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. என்ன தூக்கி சுத்த சொன்ன உடனே தூக்கி சுத்தினியே, மூசாவை கொல்ல சொன்னதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு யோசிக்கிற? மூசா உன் பேரங்கிற பாசமா?
ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? இதோ பார், மூசாவை அழிக்கணுங்கிறது என் கனவு, ஆசை, லட்சியம். அதுவும் அவன் உன் கையாலே தான் சாகணுங்கிறதுக்காக உன்னை என் காலடியில் கொண்டு வந்தேன். ஆனா நீயோ என் கட்டளை மதிக்காமல் உன் காலடியில் போட்டு மிதிக்கிறாய். அற்புத விளக்கு யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் கட்டளையை நிறைவேற்றி சேவகம் செய்ய வேண்டியது என் விதி. ஆனால் இப்போது தாங்கள் இடும் இந்த கட்டளையை நிறைவேற்ற இயலாதவனாக இருக்கிறேன். அப்படியானால் நீ என் கட்டளைக்கு ஒரு நாளும் கீழ்ப்படைய போவதில்லையா? மூசாவை கொல்ல போவதில்லையா? தாழ்மையுடன் ஆமென சொல்கிறேன். யாருக்கு வேண்டும் உன் தாழ்மை? அடிமை ஜென்மமே அலாவுதீன், எஜமானின் கட்டளையை மீறிய குற்றத்துக்காக விளக்கின் விதிப்படி விளக்கினுள் மீளா சிறைப்படு. போ, போ உள்ளே.